கொஞ்ச நாள் சென்றது. அப்போ வேதவல்லி அம்மையார், தட்சனுடைய மனைவி வேதவல்லி அம்மையார் சொன்னாங்க, மகளை பார்த்து வர வேண்டும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்சனும் மகளை பாக்குறதுக்காக கைலாசத்துக்கு போனோம். அப்படி போகும்பொழுது தான் சிவபெருமானுக்கே மாமனார் என்கின்ற கர்வத்தோடு அங்க வஸ்திர இடுப்பிலே கட்டாமல் அப்படியே போறோம். அப்போ வழியிலே பூதகணங்கள் தட்சனை தடுத்து விட்டது. அவன் சொன்னான், நான் சிவபெருமானுக்கே மாமனர். ஏண்டா பாலனாரா காசினாரா, நீ எங்கே ஆண்டவன் எங்கே? அந்த பூதகணங்கள் தடுத்த உடனே தட்சனுக்கு ரொம்ப கோபம். சிவபெருமானை பகைத்தான். நான் சென்றது தட்சனுக்கு 50 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அதில் 10 பெண்களை தர்மதேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 13 பெண்களை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். இந்த சந்திரன் என்ன பண்ணா, 27வது பெண் ரோகிணி இடத்தில் மட்டும் ரொம்ப பிரியமா இருந்தான். மீது 26 பெண்களை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தினான். இப்போ இந்த 26 பெண்களும் தட்சனிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அப்பா, அவர் எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறார், எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார், ரோகிணி மேலதான் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இதை கேட்ட உடனே தட்சனுக்கு கோபம் வந்தது. இந்த சந்திர பகவானுக்கு 16 கலைகள் இருக்குமா. உடனே தட்சன் என்ன பண்ற, நீ நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுதுன்னு சாபம் போடுங்க. பூரண சந்திரனாக ஜொலித்த சந்திர பகவான் நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து கொண்டே வருகிறது. தினசரி ஒவ்வொரு கலையா அவருக்கு தேய்ந்து கொண்டே வருகிறது. 13 கலைகள் தேய்ந்து விட்டது. இன்னும் 3 கலை தான் இருக்குது. இன்னும் 3 நாள் தான், அப்புறம் ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவது. எல்லார்ட்டையும் போய் தஞ்சம் கேட்டார். தேவேந்திரன் போய் தஞ்சம் கேட்டார். தேவேந்திரன், என்னாலதான் தட்சனை பகச்சிக்க முடியாது போன்ட்டார். சரின்ட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் தஞ்சம் கேட்டார். பிரம்மதேவர் சொல்லிட்டார், என்னாலதான் தட்சனை பகச்சிக்க முடியாது போன்ட்டார். அடுத்தது நேரா திருமால்கிட்ட போய் தஞ்சம் கேட்டார். திருமாலே பெருமாளே, நீங்களாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. திருமால் சொன்ன, என்னாலையும் தட்சனை பகச்சிக்க முடியாது, இதெல்லாம் சாதாரண வைத்தியர்களால குணப்படுத்த முடியாது, வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான், அவர்கிட்ட போ அப்படின்ட்டு. இந்த சந்திர பகவானும் நேரா கைலாசம் போற. கைலாசத்திலே ஹரஹரா சிவசிவா ஹரஹரா சிவசிவா என்கின்ற கோஷம் விண்ணை முட்டுகிறது. நேரா கைலாசம் போனார். சிவபெருமானை பார்த்து, சிவபெருமானே என்னை காத்திருட வேண்டும்னு சொல்லி சிவபெருமானுடைய திருவடியில போய் விழுந்தார். திருவடியிலே விழுந்தவனை மடியிலே வைக்கலாம், சிவபெருமான் தன்னுடைய முடியிலே வைத்துக் கொண்டார். தன்னை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு, தன்னை வணங்கக்கூடியவர்களை உயர்ந்த இடத்திலே வைக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்போ சிவபெருமான் சொன்னார், நீ தட்சனுடைய சாபத்தினாலே தேய்ந்து போவாய், என்னுடைய அருளினாலே மீண்டும் வளருவாய், தேயும் வளருமாய் நீ இருப்பாய். இதுல என்ன ஒரு சிறப்புனா, இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வேகமா ஓடி வர்றாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னுடைய பகைவன் என்னை துரத்திட்டு வரான், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள ஒரு இடத்துல மறைச்சு வைப்போம். இந்த இடத்துல ஒளிச்சுக்கோங்க, அவர் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல பத்திரமா ஒளிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரை நம்ம மறைச்சு வைப்போம். ஆனா சிவபெருமான் என்ன பண்ண, தட்சன் பார்க்கும்படியாகவே அந்த சந்திரனை தன்னுடைய முடியிலே சூட்டி கொண்டார். முடிஞ்சா பாரு, தன்னை நாடி வந்தவரை தட்சன் பார்க்கும்படியாக, அவருடைய பகைவன் பார்க்கும்படியாகவே தன்னுடைய முடியிலே வச்சேன். அதனால என்ன முடியுமா செஞ்சுக்கோ, ஏன்னா எல்லா தேவர்களும் சொல்லிட்டாங்க முடியாது முடியாது, சிவபெருமான் ஒருத்தர் தான், உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. தட்சனுக்கு இது தெரிஞ்சது. தட்சன் பார்த்தான், கோபம் தாங்க முடியாத கோபம். தான் சாபம் கொடுத்த சந்திரனுக்கு சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்தார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாங்க முடியாத கோபம் சிவபெருமானையே பகைத்தார். சிவபெருமான் ஒளிர்ந்தான். எப்படியாவது இந்த சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்.
அதற்காக கங்கை ஆற்றங்கரையிலே 16,000 யோசனை பரப்பிலே வட்ட வடிவமாக, சதுர வடிவமாக, செங்கோண வடிவமாக, அருங்கோண வடிவமாக யாக குண்டங்களை எல்லாம் அமைத்து பெரிய பெரிய பண்டிதர்கள் கோவிந்தர்களையும் அழைத்து பெரும் யாகங்களை எல்லாம் செய்தார். பெரும் யாகம். இதுவரை அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை யாரும் பார்த்ததும் இல்லை, யாரும் செஞ்சதும் இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான யாகம். அதற்காக எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், பாதாளலோகம், பூலோகம், வானுலகம், எல்லா லோகத்திலையும் வாழக்கூடிய அத்துணை பேரையும் யாகத்துக்கு அழைத்தார். ஆனா சிவபெருமான கூப்பிடல. சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு இந்த யாகத்திலே அவிர்வாகம் கொடுக்க கூடாது முடிவு செய்தான். சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கிடையாது, அவரை யாகத்திற்கும் அழைக்கவில்லை. இப்போ எல்லா தேவர்களுக்கும் இது தெரியும், சிவபெருமான கூப்பிடல அப்படின்னு எல்லா தேவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எல்லா தேவர்களும் அந்த யாகத்திற்கு சென்றார்கள். ஏன்னா இந்த பிரம்மாண்டமான யாகத்தை பார்க்கணும். சிவபெருமான் கோபப்படுவார் தான், அவர் அப்புறமா அந்த கோபத்தை நம்ம சமாளிச்சுக்கலாம், அவர் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு எல்லா தேவர்களும் தெய்வங்கள் உட்பட அத்துணை பேரும் தட்ச யாகத்திலே கலந்து கொண்டார்கள். இதுல இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கந்தபுராணத்திலே பார்வதி திருக்கல்யாணத்தை பற்றி சொல்றாரு. இதுல தட்ச யாகத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அத ஒரு தனி புக்காவே எழுதலாம். ஏன்னா அத்துணை பேரும் கலந்து கொண்டார்களாம். அதனால கச்சியப்ப சிவாச்சாரியார் பார்த்தார், யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றத சொல்லிட்டார். அத்ரி மகரிஷி, மாரிஷி, ஜனகர், அகஸ்தியர், நாரத முனிவர், வசிஷ்டர், பராசரர், பிருகு முனிவர், துர்வாச முனிவர் இவர்களை தவிர மற்ற எல்லோரும் தட்ச யாகத்திலே கலந்து கொண்டார்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். அத்துணை பேரும் கலந்து கொண்டார்களாம். இப்போ கைலாசத்துல தாட்சாயினி அம்மையார் அவங்க சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க, சுவாமி எங்க அப்பா பிரம்மாண்டமான யாகம் நடத்துற, இதுவரை இப்படி ஒரு யாகத்தை யாருமே நடத்தல, அவ்வளவு பிரம்மாண்டமா யாகம் நடத்துற, அந்த யாகத்துக்கு நான் சென்று வரணும், அதனால நான் அந்த யாகத்துக்கு போறேன்னாங்க. அப்போ சிவபெருமான் சொன்ன, அவர் தான் நம்மளை அழைக்கலையே, அழைக்காத இடத்துக்கு எப்படிமா போகுது, கூப்பிடாத இடத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு. உடனே அம்பாள் சொல்றாங்க, எனக்கு அது பிறந்த வீடு, பிறந்த வீட்டுக்கு கூப்பிட்டாதான் போகணும் அப்படின்றது இல்ல, கூப்பிடாமையும் போகலாம், அதான் நானு அங்க சென்று வரேன் அப்படின்னாங்க. சிவபெருமான் சரி போ அப்படின்ட்டு. இப்போ அம்பிகை அவனுடைய தோழிமார்கள் அனித்ததை, கமலினி என்று சொல்லக்கூடிய 2 தோழிகளையும் அழைத்துக் கொண்டு தட்சயாகம் நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். அங்க வந்தா தாட்சாயினி அம்மையார வாடு கூட்ட ஆளு அங்க போய் நிக்கிறாங்க. அப்போ தட்சனை பார்த்து கேக்குறாங்க, அப்பா சிவபெருமான் உங்களுக்கு மூத்த மாப்பிள்ளை, எப்பொழுதுமே வீட்டுல மூத்த மாப்பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. மூத்த மாப்பிள்ளைன்றதுக்காகவாவது நீங்க அவளை அழைச்சிருக்கணும், அதுக்கும் நீங்க அவரை அழைக்கல. ஆனா வேத நாயகன், வேத புருஷன், யாக புருஷன் சிவபெருமான் தான். அவருக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் நீங்க எவ்வளவு பெரிய யாகம் செய்தாலும் அது பயனற்றது அப்படின்னாங்க. ஏன்னா சிவபெருமானுக்குரிய அவிர்வாகத்தை கொடுக்கணும். யாகத்தை செய்றவர் வைஷ்ணவராகவே இருந்தாலும் சரி, சிவபெருமானுக்குரிய அவிர்வாகத்தை கொடுக்காது செய்தால் அது பயனில்லாதது. அவருடைய அவிர்வாகத்தை கொடுத்துதான் செய்யணும். இப்போ தாட்சாயினி அம்மையார் சொல்றாங்க, நீங்க சிவபெருமானுக்குரிய அவிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ தட்சன் ரொம்ப கோபமா சொல்றான், நான் தான் உன்னை அழைக்கவே இல்லையே, அழைக்காத பொழுது நீ எதுக்கு இங்க வந்த, கூப்பிடாத எதுக்கு நீ எதுக்கு வந்த அப்படின்றாங்க. அவன் பேயன், பித்தன், சுடுகாட்டிலே நடனமாடக்கூடியவன், அப்படிப்பட்டவனுக்கு நான் அவிர்வாகம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சிவநிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். உடனே அம்பிகைக்கு கோபம் வந்துச்சு. சிவநிந்தனை செய்ய ஆரம்பிச்ச உடனே அம்பிகைக்கு கோபம் தாங்க முடியல. தட்சனே, உன்னுடைய யாகம் அழிய கடவது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அந்த யாக குண்டத்திலே இறங்கினார்கள்.
அப்போ தாட்சாயணி அம்மையார் சிவபெருமானை நினைத்தார்கள். சுவாமி, இந்த தச்சன் உங்களை நிந்தித்து அது மட்டுமல்லாமல் உங்களுக்குரிய அவிர்வாகத்தையும் தரவில்லை. இவனுக்கு நீங்க உரிய தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி யாரும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க இப்பவே இவருக்கு தண்டனை கொடுங்க. அப்பதான் பிற்காலத்தில் இப்படி யாரும் செய்ய மாட்டார்கள் என்று வேண்ட உடனே சிவபெருமானும் அவருடைய ஒரு முடியை எடுத்து கீழே போட்டார். அதுல இருந்து வீரபத்ர சுவாமியும் காளி தேவி அம்பிகையும் தோன்றி தச்ச யாகத்தை அழித்தார்கள். தச்சனுடைய தலை வெட்டப்பட்டது. அப்போ அந்த இடத்துல வேதவல்லி அம்மையார் அழுது புலம்புறாங்க. சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க, சிவபெருமானே அப்படின்றாங்க. சிவபெருமானும் தச்சனுக்கு ஆட்டுத்தலையை மாற்றி கொடுத்து அருள் செய்தார். தச்சனுக்கு ஆட்டுத்தலை மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த தச்சனுக்கு ஞானம் வந்துச்சு. நாம் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்தார். சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் பாடல் பாடுறான். அந்த பாடலை பாடித்தான் யாகமே சிவபெருமானுக்குரிய அவிர்வாகத்தை கொடுக்கிற பொழுது அந்த யாகமே தொடங்குவார்கள். அவர் பாடின அந்த பாடலை தான் பாடுவார்கள். தஞ்சமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும், மேமேனே ஆரம்பிக்கும். ஏன்னா ஆடு பாடுறதுனால மேமேனே ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட பாடலை பாடி சிவபெருமானை துதித்தார். இதெல்லாம் நடந்து முடிந்தது. சிவபெருமான் என்ன பண்ண, அந்த எரிந்து போன அம்பிகையினுடைய உடலை தலையிலே வைத்துக் கொண்டு ஆடுற, அப்படி ரொம்ப ஆக்ரோஷமா நடனமாடுற. அந்த உடலை யாராலையும் வாங்க முடியலையாம். திருமால் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார், வாங்க முடியல. யாராலையும் அந்த உடலை வாங்க முடியல. அப்போ அந்த ஆடின ஆட்டத்துல அம்பிகையுடைய உடலானது 51 பாகங்களாக சிதறி விழுந்ததாம். இந்தியா முழுக்கவும் இந்தியாவுக்கு வெளியிலே விழுந்துச்சு. அதுதான் இன்றைக்கு 51 சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுல அம்பிகையினுடைய இதயம் விழுந்த இடம்தான் நம்ம மதுரை. அதற்கு சியாமலா பீடம்னு பேரு. அடுத்து காஞ்சி காமாட்சி அம்பிகை, அது எலும்புகள் விழுந்த இடம். இப்படி அம்பிகையினுடைய ஒவ்வொரு பாகங்களும் விழுந்த இடம். அதைத்தான் நம்ம இன்றைக்கு 51 சக்தி பீடங்களாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம்.